பாரத புண்ணிய பூமியில் தர்மம் காக்க அவதரித்த ஸ்ரீராமன் இப்பொழுது 16 வயது இளம் காளையாக வீரமும் அறிவும் கொண்டு அயோத்தியில் வளர்ந்து வருகிறார். ஒரு நாள் விஸ்வாமித்ர முனிவர் தசரதரின் அரண்மனைக்கு வந்து தன் வேள்வியை காக்க வீரனான ராமனை அனுப்பி வைக்குமாறு கேட்கிறார். தன் மகனின் வீரத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும் தந்தை தசரதர் அவனை பிரிய மனமில்லாமல் கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் குலகுரு வசிஷ்டர், தசரதரே, விஸ்வாமித்திரர் சாதாரணமானவர் அல்ல. ராமனின் நன்மையை கருதியே அவர் வந்திருக்கிறார் என சமாதானம் செய்ய, இறுதியில் தர்மத்தை காக்க ராமனும் லட்சுமணனும் முனிவருடன் காட்டை நோக்கி புறப்படுகிறார்கள். சரையு நதிக்கரையோரம் மூவரும் நடந்து சென்றார்கள். காடு மிகவும் ரம்மியமாக இருக்கிறது. அங்கிருக்கும் பறவைகளின் பாடல்களையும் மரங்களின் அசைவுகளையும் ராமன் ரசித்து கொண்டே செல்கிறான். செல்லும் வழியில் விஸ்வாமித்திரர் ராமர் மற்றும் லக்ஷ்மணனுக்கு பலை, அதிபலை என்னும் 2 மந்திரங்களை உபதேசிக்கிறார். ராமா, லக்ஷ்மணா, இந்த மந்திரங்கள் உங்களுக்கு பசி, தாகம், களைப்பை நீக்கி உங்கள் பலத்தை இன்னும் பன்மடங்கு பெருக்கும் என்றார். ராமனும் லக்ஷ்மணனும் அந்த மந்திரங்களை மிகவும் பக்தியுடன் ஏற்றுக்கொள்கின்றனர். செழிப்பான வனம் மறைந்தது. மரங்கள் காய்ந்து எலும்புக்கூடுகள் சிதறி கிடக்கும் ஒரு பகுதிக்கு அவர்கள் வந்தார்கள். ராமன் முனிவரிடம் கேட்டான், முனிவரே, இந்த பகுதி மட்டும் ஏன் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது? ராமா, 1000 யானை பலம் கொண்ட தாடகை என்னும் அரக்கியால் இந்த பகுதி அழிந்துவிட்டது. அவள் இங்கு வரும் அனைவரையும் கொன்று தின்று விடுவாள். நீதான் அந்த அநீதியை துடைக்க வேண்டும். திடீரென பலத்த காற்று வீசுகிறது. பெரிய மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுகின்றன. புழுதி படலம் கிளம்பி எங்கும் இருள் சூழ்கிறது. அதோ தூரத்தில் ஒரு மலை நகர்ந்து வருவதைப் போல தாடகை வருகிறாள். அவளுடைய கண்கள் சிவந்து நெருப்பு பிழம்பாக எரிகின்றன. அவளது விரிந்த கூந்தல் வானத்தை மறைக்கிறது. என் காட்டில் மனிதர்களா என்று அவள் கர்ஜிக்கும் பொழுது பூமியே அதிர்கிறது. அவள் கைகளில் பெரிய மரங்களையும் பாறைகளையும் ஏந்தி ராமனை நோக்கி வீசுகிறாள். லட்சுமணன் தன் வில்லை எடுத்து அம்புகளை தொடுக்கிறான். ஆனால் தாடகை மாயம் செய்ய தொடங்குகிறாள். அவள் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து நின்று கல் மழையை பொழிகிறாள். ராமன் தயங்குகிறான். பெண் மீது அம்பு தொடுப்பதா? ஆனால் விஸ்வாமித்திரர் தெளிவுபடுத்துகிறார். தீமைக்கு ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது. உலகை காக்க அதர்மத்தை அழிப்பதே ஒரு வீரனின் கடமை. முனிவரின் வார்த்தைகள் ராமனுக்கு புதிய துணிவை தருகின்றன. ராமன் தனது தெய்வீக வில்லில் நாணேற்றி காற்றை கிழிக்கும் ஓசையுடன் அம்பை செலுத்துகிறான். அந்த அம்பு தாடகையின் நெஞ்சை பிளந்து அவளை வீழ்த்துகிறது. ஒரு பெரிய மலை சரிவதைப் போல தாடகை தரையில் வீழ்கிறாள். அந்த கணமே இருண்டிருந்த காடு ஒளிரத் தொடங்குகிறது. மேகங்கள் விலகி சூரிய ஒளி நிலத்தில் விழுகிறது. வானிலிருந்து தேவர்கள் பூமாரி பொழிகிறார்கள். முனிவர்கள் அனைவரும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்குகிறார்கள். தாடகை வதம் முடிந்தது. ராமனின் இந்த வெற்றி அவன் எதிர்கொள்ள போகும் பெரும் போர்களுக்கு ஒரு தொடக்கம். ராமனின் வீரத்தை கண்டு மகிழ்ந்த விஸ்வாமித்திரர் அவனுக்கு பல திவ்ய அஸ்திரங்களை பரிசாக வழங்குகிறார். ராமன் தனது முதல் போராட்டத்தில் வெற்றி பெற்றான். குட்டீஸ், அடுத்த கதையில ஒரு மாயம் இருக்கு. பூமியிலிருந்து ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது. அது யாருன்னு தெரியணுமா? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.